பாஜக வாஷிங் மெஷினில் கழுவி தூய்மைப்படுத்த திமுகவினர் கோழைகள் அல்ல என்று RS பாரதி தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் தொடர்பான விவரங்கள். இது திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, திமுகவின் அமைச்சர்கள் பெரியசாமி மற்றும் அவரது மகன் செந்தில்குமார் ஆகியோரது இல்லங்களில் நடைபெற்று வரும் சோதனைக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். பாஜக எனும் வாஷிங் மிஷினில் கழுவி தூய்மையானவர்கள் என்று பட்டம் சூட்டிக் கொள்ள திமுகவினர்கள் கோழைகள் அல்ல என்றும் ஈடிக்கும் அஞ்ச மாட்டோம், மோடிக்கும் அஞ்ச மாட்டோம் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் அமலாக்கத்துறையை ஏவி விடுவது பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய அரசுக்கு வாடிக்கையாக இருக்கிறது என்றும், திமுகவினர் கோழைகள் அல்ல என்றும், ஈடியை எதிர்கொள்வோம் என்றும் RS பாரதி விடுத்துள்ள அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். பெரியசாமி தொடர்புடைய இடங்களில் மத்திய பாஜக அரசின் அமலாக்கத்துறை சோதனை நடத்துவதற்கு காரணம் வாக்கு திருட்டு என்ற மோசடியை திசை திருப்புவதற்கான முயற்சிதான் இந்த அமலாக்கத்துறை சோதனை என்றும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினர் அரசியல் உள்நோக்கத்திற்காக அமலாக்கத்துறையை பயன்படுத்தி வருவது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழக மக்கள் அனைவரும் திமுக என்ற ஓரணியில் இருப்பதால் அமலாக்கத்துறையின் இந்த திசை மாற்றும் முயற்சியும் உள்நோக்க முயற்சியும் தமிழக மக்களிடம் எடுபடாது என்றும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்.